வீடு மாறி போயிருந்தது. இரவு நேரம் என்றதாலோ என்னவோ கொஞ்சம் இருள் ஒளிந்திருந்தது. கொட்டடை படிந்து போன சுவர்கள், பிசுபிசுத்த தலையணை உறைகள், திரைச்சீலைகள், எண்ணெய் பசையோடு பாத்திரங்கள். பெண் இல்லாத வீடு என்று அப்பட்டமாய்த் தெரிந்தது. வீட்டைச் சரி செய்ய ஒரு வாரம் தேவைப்படும். வீட்டு மனிதரைச் சரி செய்ய ஒரு மரணம் தேவைப்பட்டிருக்கிறதே. விடிந்ததும் கதவு திறந்து வாசல் பெருக்க வெளியே வந்தேன். பக்கத்து வீட்டு பாட்டி என்னை கண்டதும் துடப்பத்தை போட்டுவிட்டு விடுவிடு என்று என்னருகில் வந்தாள். யாரு? கோமதியா? நல்லாயிருக்கியாமா என்று என் கரம் பற்றிக் கொண்டார். நல்லாயிருக்கேன் பாட்டி. அக்கம் பக்கம் பார்த்து கொண்டு ரகசியம் பேசுபவள் போல், என்ன நடந்தாலும் வீட்டை விட்டு போகக்கூடாதும்மா. நீ செஞ்சது தப்பு. எது தப்பு எது சரி என்று அனுபவிப்பவர்களுக்குத்தான் தெரியும். இது சொன்னால் புரியாது. சரி பாட்டி என்றேன் சின்னச்சிரிப்போடு. என்ன பாட்டி, காலையிலேயே ஒற்றீங்க என்று என் கணவர் வெளியே வந்தார். என்னப்பா பெரிசா ஓதப்போறேன். எனக்கு உன்மேல ரொம்ப திருப்திப்பா. நீ கோமதியை கூட்டிட்டு வருவேன்னு எதிர்பார்க்கவேயில்லை. நல்லாயிருப்பா. இனிமே சந்தோஷமாயிருங்க. என்ன பண்றது பாட்டி, இனிமேல் இவளுக்குன்னு யார் இருக்கா? அம்மாவும் போயாச்சு, அப்பாக்காரனும் போனதும் பாவமாயிருந்தது. வீட்டுல வேலைக்காரியா கிடலாமான்னு அண்ணன் எதிர்பார்த்துக்கிட்டிருக்கான். வேறு வழியில்லேன்னு புரிஞ்சுகிட்டு இனிமேலாவது ஒழுங்காயிருந்தால் சரி என்று பெரியதாய் சப்தமிட்டுச் சிரித்தார். இல்லை, இவர் மாறவில்லை. இரவு இருட்டில் கொஞ்சியது, பேச்சியது எல்லாம் வேஷங்கள். முகமூடி மனிதராகவே இன்னும் இருக்கிறார். நெஞ்சுக்குள் சின்னதாய் நடுக்கம் தோன்றியது. என்னைச் சுற்றி வலை விரிந்து வலைக்குள் சிறைப்பட்டது போல மனம் நடுங்கியது. அவர் திரும்பி உள்ளே போகவே நானும் பின்னே போனேன். ஏண்டி பெருக்கலையா? பெருக்கணும். ஏங்க, உங்களுக்கு காப்பி. சட்டென்று மலர்ந்து போனார். கோமதி, நான் காப்பி போடறேன், உப்புமா கிண்டறேன். நீ போய் பெருக்கிட்டு குளிச்சிட்டு வா. ஏங்க உங்களுக்கு கஷ்டம்? ரொம்ப பாசம்தான். அட போடி, இந்த 3 மாசம் நான் தான் சமைச்சேன். அப்போ எங்கே போச்சு உன்கரிசனம்? நிமிடத்தில் குணம் மாறும் இவரோடு தர்க்கிப்பது உசிதமில்லை என்று தோன்ற வெளியே வந்தேன். நிஜமாகவே உப்புமா நன்றாக இருந்தது. டேஸ்டாயிருக்குங்க. வாரத்துக்கு 4 நாள் உப்புமாதான். உன்னைய திட்டிக்கிட்டே சாப்பிடுவேன் கோமதி. பதில் பேசாமல் நிமிர்ந்தேன். ஆமா, ஏன் உங்கப்பா வீட்டுக்கு ஓடிப்போன? பழசு வேண்டாமே ப்ளீஸ். எதுடி பழசு? உங்கப்பா சாகலைன்னா நான் உன்னை கூட்டிட்டே வந்திருக்க மாட்டேன். எங்கம்மாவும் அப்பாவும் சொன்னதால் தான் சாவுக்கே வந்தேன். அவங்க போட்ட பிச்சைதான் இந்த வாழ்க்கை. இல்லேன்னு வச்சுக்க 2 மாதத்திலே வேற கல்யாணம் பண்றதாயிருந்தேன் என்றார். எனக்கு உப்புமா தொண்டையில் சிக்கியது. என்ன மனிதர் இவர்? எதைத்தான் பேசுவதென்று தெரியாதா? முகத்தை கண்ணாடியில் பார்த்து கொண்டே பேசினார். என் பிரிவு இவரை பாதிக்கவில்லை. என்னையே பாதிக்காதபோது இவரை பாதிக்காதது வியப்பில்லை. என்னை பொறுத்தவரை இது பிரிவில்லை, விடுதலை. ஆனால் மீண்டும் இப்போது சிறை. என்ன கனவு காண்ற? நான் பேசிக்கிட்டேயிருக்கேன். சொல்லுங்க, கேட்கறேன். நீ வந்துட்டேன்னு போய் ஆபீஸில் சொன்னா எல்லாரும் என்னை பாராட்டுவாங்க. ஆனால் உலக மகா இளிச்சவாயன் நான்தான். ஏங்க, ஏதேதோ பேசுறீங்க. ஏன் கூட கூட பேசமாட்ட? உன்னை கூட்டிட்டு வந்ததே தப்புடி. கூட கூடவா பேசற நீ? காலத்துக்கும் என் காலடியில் கிடக்கணும் நீ. சரி சரி, நல்ல காரமா குழம்பு வச்சிவை. உன்னை மாதிரியே சப்புன்னு சமைக்கப் போறே. போய்விட்டார். கதவை சாத்திவிட்டு உள்ளே வந்ததும் சுதந்திர காற்று வீசியது போலிருந்தது. ஏன் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது? கல்யாணமே எனக்கு தண்டனையாய் போனதேன். கணவன் இல்லாத தருணமே எனக்கு சந்தோஷமாயிருந்தது. யார் மேல் தவறு? கவர்ன்மெண்ட் மாப்பிள்ளை என்று அப்பா 20 பவுன் போடுவதாக ஒத்துக்கொண்டது தவறு. பெட்டிக்கடை வைத்திருப்பவருக்கு வரக்கூடாத ஆசை. திருமணம் கூடிவரும் வேளையில் பணமெல்லாம் அம்மாவின் திடீர் மருத்துவச் செலவுக்கு கரைந்து போனது. 5 பவுன் கடன் சொல்லப்பட்டது. அதுதான், அது மட்டும்தான் தவறு. கல்யாணமே இப்போது வேண்டாமென்று சொல்லியிருக்கலாம். அப்பா சொல்லவில்லை. மகள் வாழப்போவதை யோசித்து 2 மாதம் கழித்து போடுவதாய் சொன்னார். மாப்பிள்ளை இவராவது கல்யாணம் வேண்டாமென்று சொல்லியிருக்கலாம், சொல்லவில்லை. 2 மாதம் கழிச்சு போடுங்க, அதுக்கென்ன என்றதோடு நில்லாமல் பெரிய சாதனை செய்தது போல. முற்றுப்புள்ளி. ஊரெல்லாம் தம்பட்டம் அடித்தார். ஏதோ வரதட்சணையே வேண்டாம் என்று சொன்னவர் போல் பேசினார். அப்படியா? ரொம்ப நல்ல மனசுப்பா உனக்கு என்று 4 பேர் புகழ இவர் வயிறும் மனமும் நிறைந்து போனது. கல்யாணம் செய்த புதிதில் இவர் குணம் மிரட்டியது.
முகம் மட்டுமின்றி ஆளே முகமூடிக்குள் மறைந்திருந்தார். வெளிவேஷம் போட்டார். எல்லா கெட்ட பழக்கமும் இருந்தது. எதிர்த்து கேட்டால், அடப்போடி, யார்டி இந்த காலத்துல சிகரெட்டும் பாட்டிலும் இல்லாம இருக்காங்க என்றார். அந்த நாற்றத்தில் என் மனம் புகைந்தது. 2 மாதத்தில் அம்மாவுக்கு புற்றுநோய் என்று கண்டுபிடிக்கப்பட்டு இறந்து போக அப்பா கடனாளியானார். என்னடா ஆயிற்று 5 பவுன் என்று மாமியார் கேட்க இவர் விழித்து கொண்டார். குடிகாரன் என்ற போர்வையில் என்னை அடித்து துன்புறுத்தினார். போதை இறங்கி போர்வை விலகியதும், என்னை மன்னிச்சுடு கோமதி, நான் ஏதோ கோபத்தில் அடிச்சிட்டேன் என்று கைப்பிடித்து உருகினார். அப்பாவிடம் நகை போட பணமில்லை, அண்ணனுக்கு வசதியில்லை. அப்பாவிடம் இவர் குணம் பற்றிச் சொல்லாமல் மறைத்தேன். புரிந்து கொள்ளாத அப்பா இவரை புகழ்ந்தார். மாப்பிள்ளை தங்கம்மா, வேறொருத்தராயிருந்தா நகை நகைன்னு பிடுங்கி எடுத்துடுவாங்க என்று அவர் காதுபட புகழ இவர் அசட்டு சிரிப்போடு நகர்ந்து கொண்டார். அப்பா விலகியதும் என் மேல் பாய்ந்தார். குறுகி போனேன். வெறும் மஞ்சள் கயிறு என்னை ஒன்றுமில்லாதவனாக்கியது. சுயமாய் முடிவெடுக்கும் திறன் குறைந்து போனது. வாசலில் நின்ற இவர் குடித்துவிட்டு அக்கம்பக்கம் கேட்கும்படி கத்தும்போது நான் பதில் பேச மறந்துபோய் ஜடமாகி போயிருக்கிறேன். இரவுக்கு மட்டும் இவருக்கு மனைவி வேண்டும். இம் என்றால் சிரித்து, ஊகும் என்றால் எனக்குள் சுருங்க பழகி கொண்டேன். ஒரு குழந்தை பிறந்தால் சரியாய் போய்விடும் என்று பக்கத்து வீட்டு பாட்டி ஆறுதல் சொல்வார்கள். ஒருமுறை அவர் அம்மா அப்பா வந்தார்கள். பிள்ளை கெட்டு குட்டிச்சுவர் என்று தெரிந்தும் அதை தாங்கும் தூண்கள். கல்யாணத்துக்கு அப்புறம்தான் இப்படி பேசுகிறான். அதுவும் உங்கப்பா நகை போடலேன்னு தெரிஞ்சப்புறம்தான். இந்த 1 வருஷமாத்தான் குடிச்சிட்டு கெட்டழிஞ்சு போறான் என்று குட்டிச்சுவருக்கு வண்ணம் பூசிடும் அம்மா. மௌனத்தில் ஆதரவு காட்டும் மாமனார். அம்மா அப்பா இருக்கும் துணிவில் குடிபோதையில் வேண்டுமென்றே என் அப்பாவை தரக்குறைவாய் பேசி முடியை பிடித்திழுத்து அடிக்கவும் எனக்குள்ளிருந்த தன்மானம் விழித்து கொண்டது. அவன்தான் குடிச்சிருக்கான், நீயாவது எதிர்த்து பேசாமலிரேன் என்று மாமியார் பேச எனக்குள்ளிருந்த சாது மிரண்டு கொண்டது. குடிச்சா எனக்கு பதில் உங்களையா அடிக்கிறார் என்று சீர, என்னடி எங்கம்மாவையே எதிர்த்து பேசறியா, ஓடி வெளியே என்று முடியை பிடித்து வெளியே தள்ளி கதவை மூடினார். அக்கம்பக்கத்து பரிதாப பார்வைகள் என்னை துரத்த எழுந்து அப்பா வீடு போய்ச் சேர்ந்தேன். மாப்பிள்ளையின் முகமூடி பற்றி தெரிந்ததும் அப்பா உடைந்து போனார். இனிமேல் நான் அங்க போகலைப்பா, உங்க கூடவே இங்கேயே இருந்திடறேன். 1 வருடம் ஓடிய படபடப்பு அடங்கியது. அப்பாடா என்ற நிம்மதியோடு அப்பாவின் தோளில் சாய்ந்து கொள்ள முடிந்தது. இனிமேல் இதுதான் சாஸ்வதம் என்று நினைத்துச் சந்தோஷப்பட்டேன். என் பாரமெல்லாம் அப்பாவை பாதிக்க அப்பா மெல்ல மெல்ல நொடிந்து போனார். நானே என் அப்பாவுக்கு விஷமானேன். அப்பா இறந்து போனார். சொந்தக்காரர்களின் வலியுறுத்தலால் என் கணவர் என்கிற உறவுக்கு செய்தி போனது. 4 பேர் புகழ வேண்டுமே, அதனால்தான் உடனே கிளம்பி வந்தார். என்னிடம் எதுவும் பேசவில்லை. எல்லா வேலையையும் மருமகனாய் இழுத்து போட்டு கொண்டு செய்தார். 4 பேர் புகழ்ந்தார்கள். அதே வாயோடு எனக்கு புத்தி சொன்னார்கள். புருஷனோடு வாழ்வதுதான் பெண்ணுக்கு அழகு என்றார்கள். தாலிதான் கடைசிவரை பாதுகாப்பு என்றார்கள். நான் எல்லாத்தையும் மறந்துடறேங்க. அவளை இதுக்கு புறமாவது ஒழுங்கா குடும்பம் பண்ணச் சொல்லுங்க. 3 மாத பிரிவில் என் தந்தையின் மறைவில் இவர் மாறிவிட்டாரா? என் யோசிப்பு, என் மௌனம் சம்மதமாக ஏற்கப்பட்டது. மீண்டும் இந்த கண்ணீர் நதியில் தள்ளப்பட்டேன். பக்கத்து வீட்டம்மா பிரசவ ஆஸ்பத்திரிக்கு போறாங்க. நானும் கூட போகவா? ஏன், குழந்தை பெத்துக்கலாம்னு பதில் பேசாமலிருந்தார். இன்று நல்ல மனநிலையில் இருப்பது போல் தோன்றியது. ஆமா, இந்த புடவை எனக்கு நல்லாயிருக்கா? ரொம்ப நாளைக்கப்புறம் நீங்க வாங்கி தந்த சேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆபீஸ்ல கொண்டு வந்து வித்தாங்க. அவனவன் 2, 3ன்னு எடுக்கறான். நான் வாங்கலேன்னா தப்பா நினைப்பாங்க. அதான் 1 வாங்கினேன். தங்க கத்தி தாங்கித்தானாக வேண்டும். சரி, நான் டாக்டர் கிட்ட போகட்டுமா? ஆமா, உனக்கு உங்கப்பன் சீர் செஞ்சிட்டான். இப்ப புள்ளைக்கு உங்கண்ணன் சீர் செய்ய போறானாக்கும். போடி, தாலி கட்டின தோஷத்துக்கு நானே நொந்து போயிருக்கேன். பிள்ளை வேணுமாம். பிள்ளை எல்லாம் பொறக்கும்போது பொறக்கட்டும். இப்படிச் சொன்னவர் இரவில் அணைத்தபோது உடல் அமிலமாய் எரிந்தது. தாலி இவருக்கு தரும் உரிமை எனக்கு இல்லாமல் போனதே. மனம் யோசித்தது. யோசிப்பே இனித்தது. இனிமையை தக்க வைத்து கொள்ள மனம் நேரம் பார்த்தது. அம்மா, எனக்கு ஏன் இந்த வலி? ஏய் சனியனே, இங்க வாடி, காலை கொஞ்சம் பிடிச்சு விடுடி. கோமதி தீயை விழுங்கியவர் போல சுத்தினார். மெல்ல அருகில் சென்றேன். என்ன வலிக்குதா
குடிச்சிட்டு ரோட்டுல தடுமாறி விழுந்து காலை உடைச்சிக்கிட்டா வலிக்கும்தான், அதான் அசைக்காம இருக்க மாவு கட்டு போட்டிருக்கே. ஏண்டி சனியனே, எழுந்திருக்க மாட்டேன்னு கத்தரியா? கிட்ட வந்தா கொன்னுடுவேன். கண்கள் சிவக்க கத்தினார். இவர் வலி என்னை பாதித்தது உண்மை. ஆனால் இவர் வலிக்கு நான்தான் காரணம் என்பது போல என்னிடம் கோபப்பட்டு கொண்டேயிருந்தார். அவர் அம்மா அப்பா வந்திருந்தனர். ஆபீஸிலிருந்தும் நிறைய பேர் பார்க்க வந்திருந்தார்கள். வந்தவர்களின் பார்வையில் சிநேகமில்லை. ரொம்ப நல்ல டைப்பும்மா. இவர் உங்களை கூட்டிட்டு வருவாருன்னு நாங்க யாருமே எதிர்பார்க்கவில்லை. தானே துணிஞ்சி நல்லது செய்வார், எல்லாருக்கும் உதவுவார் என்றார்கள். எல்லாருக்கும் நல்லது செய்யறதாலதான் இப்படி பெரிய விஷயத்தில் ஏமாந்துட்டேன் என்றார். எனக்கு பகீரென்றது. அனைவருடைய மௌனம் என்னை கேலி பேசியது. பாவம், உடம்பு முடியாதபோது எதுவும் பேச வேண்டாமென்றிருந்தேன். என் வாழ்வு இப்படியே போய்விடுமா? இவர் மேல் நான் வைத்திருப்பது அன்பா, பரிவா, பாசமா? எங்கள் உறவுக்கு என்ன பெயர்? நான் 2 நாள் அன்பாயிருந்தா இவர் குத்தலில் 4 நாள் வெறுத்தேன். மனம் விட்டு 2 பேரும் பேசினால் தீர்ந்து போகுமா? நான் எத்தனை கவனித்தும் இவர் திருப்தியடையாமலிருக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாய் கால் குணமானது. வலியில் துடித்தபோதும் வதைத்தார். தாயாய் இவரை கவனித்தபோதும் என்னை துரத்தினார். உடம்பு தேறியதும் மீண்டும் என்னை துரத்தினார. உங்க பாவால் தாண்டி இப்படி நிறைய குடிக்க ஆரம்பிச்சேன். ஏமாத்திட்டாங்கடி உங்குடும்பத்துல. அப்படியிருந்தும் நான் உனக்கு சோறு போடறேன் பார் என்னை சொல்லணும். படுத்துக்கொண்டே புலம்பினார். ஒன்றும் பேசாமல் உள்ளே போனேன். ஏற்கனவே எடுத்து வைத்திருந்த பெட்டியை எடுத்து கொண்டு வெளியே வந்தேன். என்ன என்பது போல் பார்த்தார். பார்வையில் கோபமின்றி பயமிருந்தது. தோற்றுப்போன பயம். நாற்காலியை இழுத்து போட்டு உட்கார்ந்தேன். என்ன பார்க்கறீங்க? ஒரு புருஷன்கிட்ட மனைவி பேசற நேரம் பார்த்தீங்களா? என் மனம் விட்டு இப்போதான் பேசப் போறேன். மத்த நேரம்னா நான் பேச முடியாது. அது எப்படி? உங்களுக்கு பசிக்கிற மாதிரி எனக்கு பசிக்கணும். உங்களுக்கு தவிக்கிற மாதிரி எனக்கு தவிக்கணும். உங்களுக்கு வலிக்கிற மாதிரி எனக்கு வலிக்காதா? என்னை மனைவியா மதிக்க வேண்டாம், ஒரு மனுஷியா மதிச்சிங்களா? தாலி கட்டிட்டா அடிமையில்லைங்க. தாலி பாதுகாப்புன்னு நினைக்கிறோம். அது வேறு. மனுஷியா மதிச்சிங்களா? தாலி கட்டிட்டா அடிமையில் லேங்க. தாலி பாதுகாப்புன்னு ஒழிய சிறையாயிருக்க கூடாது. அந்த தாலிக்கு கூட விலை பேசி கேலியாக்கறீங்க. ஏங்க 5 பவுன் நம்மை பிரிக்குமா? என்னடி வாய் நீளுது? ஏன் ஏன் நீளாது? இன்னும் 2 மாதம் கழிச்சு வேற கல்யாணம் செய்திருப்பேன்னு சொல்லும்போது அதே வார்த்தையை நான் சொல்லியிருந்தா நீங்க எப்படி துடிச்சிருப்பீங்க? சீர் செய்ய ஆள் இருந்தாதான் பிள்ளை பெத்துக்கணுமோ? யாரோ சீர் செய்ய உங்களை பிள்ளை அப்பான்னு கூப்பிடணுமா? அப்பாங்கிற வார்த்தைக்கு மதிப்பென்னன்னு உனக்கு தெரியுமா? உன்கிட்ட போய் என்னை கொடுத்தேனே. குழந்தை பெத்துக்கணும்னு ஆசைப்பட்டேனே. முதல்ல எல்லாத்தையும் எழுதி வச்சிட்டு செத்து போகலாம்னு நினைச்சேன். ஆனால் நான் எழுந்து நிற்க முடிவு பண்ணிட்டேன். மெல்ல என் தாலியை கழட்டினேன். ஏய், என்ன செய்யற? பைத்தியம் பிடிச்சிருக்கா உனக்கு? நீ கட்டும்போது இருந்த சந்தோஷத்தை விட கழட்டும்போது இன்னும் சந்தோஷமாயிருக்கு. இந்த 1/2 பவுன் தாலி நம்மை சேர்த்து வைக்குமா? எப்படி? 5 பவுன் நம்மை பிரிக்கும்போது இந்த 1/2 பவுன் நம்மை சந்தோஷப்படுத்தும்னு என்னால் நம்ப முடியவில்லை. இந்தா நீயே வச்சிக்க. போய் 4 பேர்கிட்ட சொல்லு என் பொண்டாட்டி ஓடி போயிட்டான்னு. அட்டான்னு உன்மேல பரிதாபப்படுவாங்க. போடி போ. எங்காவது பிச்சையெடுத்து மானம் கெட்டுச் சாவு. போ. உனக்கு சமைச்சு போட்டுட்டு ஊமையாயிருக்கிறதை விட ஒரு அனாதை ஆசிரமத்துல போய் சமைச்சு போட்டுட்டு நிம்மதியாயிருப்பேன். என்ன வலிக்குதா? வலியை அனுபவிச்சாத்தான் புரியும். போறேன். பெட்டியோடு வெளியே வருகையில் மனம் லேசாயிருந்தது. எதிர்ப்பட்ட காற்றும் என்னைப் போல் சலனமற்றிருந்தது. ஒருவேளை இது இனி தென்றலாகலாம். மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.